ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சனிக்கிழமை எடுத்த வீடியோ தான். நேற்றுக்கு வீட்டெல்லாம் தொடச்சி விட்டு லேட் ஆகிடுச்சு, அதனால வாசல் கழுவ முடியல. நான் இன்றைக்கி காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாம் கழுவி விட்டாச்சு. இது கழுவி விட்ட தண்ணியே ஃபுல்லாக வாசலுக்கு போயிடுச்சு. அதனால் கீழே கூட்டவும் இல்லை, வாசலும் தொளிக்கல. இந்த தண்ணி போய் இல்லை வாசல் தொளிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இதனால் அப்படியே விட்டுட்டான். நாங்கள் பொங்கல் இன்றைக்கி பொங்கல் வைக்கல, அதனால இன்றைக்கி வைக்கலாம் அப்படின்ட்டு காலையிலே விநாயகர் பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சு. நாங்கள் பொங்கல் அன்றைக்கி காலையில் நேரத்துலேயே விநாயகருக்கு சக்கரை பொங்கல் வச்சு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுக்குவோம். அப்புறம் மத்தியானம்லாம் குழம்புலாம் வச்சுருவோம். மொச்சக்கொட்டை தட்டுப்பயிரெல்லாம் போட்டு சாயங்காலமாக வாசப்பொங்கல் 2 வச்சு அப்புறம் சாமி கும்பிட்டு சாப்பிட்டுக்குவோம். இன்றைக்கி நான் விநாயகருக்கு மட்டும் வச்சுட்டு இன்னொரு நாள் வாசப்பொங்கல் வச்சுக்கலான்ட்டு. பசங்களும் சக்கரை பொங்கல் கேட்டேக்கிறாங்களா, இன்னும் பொங்கலும் வைக்கலையா, அதனால் இன்றைக்கி சஷ்டியும் கூட, அதனால் பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சாச்சு. பொங்கலும் நல்லபடியாக வந்துடுச்சு. பொங்கல் நான் பொங்கல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் 2 பேரும் எந்திரிச்சு வந்தாங்க. வாசலில் கழுவிட்டு இருந்தேன். தண்ணி நிற்கிறத பார்த்துட்டு 2 பேரும் மழை வந்துச்சா, தண்ணியெல்லாம் இருக்குது, மழை தண்ணி இவ்வளோ வந்திருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நானும் ஆமாம் மழை தான் வந்துச்சு, கீழே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் போகலை. அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் தான் நல்லா கூட்டி விட்டு வாசல் மறுபடியும் கொஞ்சம் தொளிச்சு விட்டு கோலம் போட்டேன். கோலத்துக்கு வைக்கிறதுக்கு நம்ம வீட்லேயே பூ பூத்துருந்துச்சு, அந்த ஆரஞ்சு கலர் பூ. சரி அதுவே பறித்து வச்சுக்கலான்ட்டு பறிச்சிட்டு வந்தேன். கோலத்துக்கு பூ வச்சாலே ஒரு அழகு தான். கோலம் போட்டு வந்த உடனே குளிங்க கோயிலுக்கு போகலான்னு சொல்லி செல்லியும் குளிச்சு விட சொல்லிட்டான். குளிச்சு விட்டாச்சு. தீக்ஷித் நான்லாம் இன்னத்துக்கு குளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க மாட்டேன்னு உட்காந்துட்டுக்கிறான். சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. இன்னைக்கு கோயிலுக்கு கொண்டு போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். மேலே அன்றைக்கி சுடுதண்ணி பைப் உடஞ்சிருந்து காமிச்சிருந்துருங்க, அந்த பைப்பை மாட்டுறதுக்கு தான் வந்திருந்தாங்க. 2 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வந்தாங்க. அதை மாட்டிட்டு அப்புறம் ஹீட்டர் சுவிட்ச் மேல் ரூமில் வச்சுருக்கிறதுனால போட்டு விட்டு மறந்துடுது. அந்த மறந்து போய் அதை சூடு அதிகமாகி தான் அந்த பைப் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ஹீட்டர் சுவிட்ச் மாற்றுறதுக்கு நாங்கள் எப்போவே வர சொன்னோம், ஆனால் தானே வரமாட்டேன்ட்டாங்க. இன்றைக்கி பைப் உடஞ்சி தண்ணி ஒழுகுறது வீடியோ எடுத்து அனுப்புனாடி தான் வந்தாங்க. அப்புறம் அதுவும் மாற்றியாச்சு. ரூமில் ஒரு பல்பு எரியாமல் இருந்துச்சு, அதை மாற்றி விட்டு பாத்ரூமில் ஒரு பைப்பில் தண்ணி ஒழுகிட்டு இருந்துச்சு, அதை ரெடி பண்ணியாச்சு. பைப்பில் தண்ணி ஒழுகுனாடி தான் இவங்க இன்றைக்கி வந்தாங்க.